எக்ஸலண்ட். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரியேட்டிங் பேஜஸ் அண்ட் அட்டாச்சிங் டு மெனு. அதே மாதிரி கமெண்ட்ஸ் எப்படி வந்து யூசர்ஸ் வந்து என்ட்ரி போடுவாங்க, அது எப்படி வந்து மாடரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். போஸ்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, அதுதான் பேஜஸாகவும் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஆல் பேஜஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சில பேஜஸை ரிமூவ் பண்ணலாம். கான்டாக்ட் பல்க் ஆக்ஷன் மூவ் டு ட்ராஷ். ஓகே, இப்போது புதுசாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ பேஜுக்கு டைட்டில் About Us, Collectiva Knowledge Academy. We are giving training to the Tamil people to easily learn technologies through mother tongue. ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிடுறோம். இதை வந்து பப்ளிஷ் பண்ணிடுறோம். ஸோ பேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் அஸ்னு ஒரு பேஜ் இருக்குது. சரி, இப்போது ஃப்ரண்ட் எண்டில் இந்த பேஜ் எங்கே வியூ ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், அபவுட் அஸ் அப்படிங்கிறது இங்கே எங்கேயுமே இல்லை. இங்கே எங்கேயுமே இல்லை. ஏன்னா போஸ்ட்டாக போட்டுட்டோம்னா அது இந்த ஸ்டாண்டர்ட் பேட்டர்னுக்குள்ளார வந்துடும். ஆனால் பேஜஸாக க்ரியேட் பண்ணோன்னா நம்ம தான் அதை மெனு க்ரியேட் பண்ணி அட்டாச் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்பியரன்ஸில் மெனூஸ் அப்படின்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். இப்போது ஒரு மெனு க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து டாப் மெனு அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் மெனு கொடுக்குறேன். ரைட், இப்போ இந்த மெனு எங்கே டிஸ்பிளே வரணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிசைட் பண்ணலாம். டிஸ்பிளே லொக்கேஷன் டாப்பில் வரணுமா எங்கே வரணும் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம என்னென்ன ஐட்டத்தை இதுக்குள்ளார கொண்டு வரணுங்கிறத கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அபவுட் அஸ் பேஜ் மட்டும் ஆட் மெனுவில் கொண்டு வரேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டாப் மெனுன்றதில் அபவுட் அஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ நான் சேவ் மெனு கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், புதுசாக ஒரு மெனு வந்து இங்கே டிஸ்பிளே வருது. இந்த மெனுவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கண்டென்ட்டை இங்கே கொடுத்துருக்கோம். அபவுட் அஸில் இந்த பேஜ் வந்துருச்சு. அபவுட் அஸ் பேஜ் இங்கே வந்துருச்சு, கலெக்டிவா நாலேஜ் அகாடமி. ஸோ இந்த டீட்டெயில் இங்கே வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம போஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்னில் இங்கே லிஸ்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் இங்கே ரீசன்ட் போஸ்ட் இதெல்லாம் வரும். வேறஸ் பேஜஸ் அப்படின்னா ஒரு கம்பெனியை பற்றி ஒரு 4 ஸ்டாண்டர்ட் பேஜ் வேணும்னா அதை எங்கே போடுவோம்? இந்த மாதிரி பேஜஸ் க்ரியேட் பண்ணி அதை மெனுவாக க்ரியேட் பண்ணி அங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாருங்கள், க்ரியேட்டிங் பேஜஸ், பேஜை க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுறோம். எப்படி அட்டாச் பண்ணுறது? ஸோ அப்போ அப்பியரன்ஸில் மெனுவில் போயிட்டு ஒரு மெனு ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனை பேஜ் க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு கீழே நம்ம போய் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரைட்டு, அடுத்தது கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்னம்னா யூசருக்கு டிஃபால்ட்டாகவே இந்த கமெண்ட் வந்து போடுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எ வெரி குட் இன்ஃபர்மேஷன். நான் போஸ்ட் கமெண்ட்டுன்னு கொடுக்குறேன். அவ்வளோதான், யூசர் இதை போஸ்ட் பண்ணிடுறாருங்க. இந்த மாதிரி வந்துடும். அதே சமயத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணலான்னா இந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்தா பாருங்கள், இந்த இடத்துல வரும் திஸ் இஸ் எ வெரி குட் இன்ஃபர்மேஷன்.
கீழே பார்த்தீங்கன்னா அன்அப்ரூவ், ரிப்ளை, குயிக் எடிட், எடிட், ஸ்பேம், ட்ராஷ்னு இருக்குது. இதெல்லாம் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மாடரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட கமெண்ட்டு டிஃபால்ட்டாகவே என்னாகும் அப்படின்னா அந்த பேஜில் டிஸ்பிளே ஆகும். ஆனால் நம்ம டைம் கிடைக்கும்போது ஒரு அட்மின் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை எடுத்து அதை ட்ராஷ் பண்ணலாம். ட்ராஷ் பண்ணால் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். அன்அப்ரூவ் பண்ணால் அது சிஸ்டத்தில் இருக்கும் ஆனால் டிஸ்பிளேயில் வராது. இந்த மாதிரி ஆகிடும். இல்லை நம்ம ரிப்ளை கொடுக்குறோம், தேங்க்யூ அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். பாருங்கள், இது ஒரு கமெண்ட்டு, அதுக்கு ரிப்ளை என்ன வந்திருக்கு, இங்கே தேங்க்யூன்னு ரிப்ளை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறேன்னா மாடரேஷன். இது இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டேஷ்போர்டில் இங்கே வந்தோம் அப்படின்னம்மா கமெண்ட்ஸு எத்தனை இருக்குது அப்படிங்கிறது இங்கே தெரியும். இது வழியாகவும் நம்ம குறிப்பிட்ட கமெண்ட்டுக்கு நம்ம போயிடலாம். இந்த கமெண்ட் பேஜுக்கு நம்ம வந்துடலாம். இது எல்லாத்துக்கும் நம்ம எதுவும் கோடிங் எழுதலை அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது இப்போ ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணோம், அபவுட் அஸ்னு ஒரு பேஜ். அது என்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் அபவுட் அஸ். அபவுட் அஸில் ஸோ இதுவும் இந்த பேஜஸும் என்ன அப்படின்னா ஒரு போஸ்ட் தான். பட் அது ஸ்பெஷலாக டேக் பண்ணிடுறாங்க, அதை பேஜஸ் அப்படின்னு டேக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் பேஜ் அப்படின்னு கொடுத்துட்றாங்க, இது போஸ்ட்டுன்னு கொடுக்குறாங்க, இதை பேஜுன்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டேக் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல எப்போவுமே சைட் மெனு வழியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இதனுடைய டோட்டல் ஆர்கிடெக்சர் நம்ம ஏற்கனவே நிறைய முறை பார்த்த மாதிரி ஒன்லி போஸ்ட், ஒரு டைட்டில், அது கீழே பாடி, அதுக்குள்ளார நம்ம வந்து லிங்க் போடுறோம், இமேஜ் போடுறோம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம்தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 4-5 பேஜ் ஸ்டாட்டிக் பேஜ் க்ரியேட் பண்ணி இங்கே வரிசையாக இங்கே வர மாதிரி மெனுவில் வர மாதிரி க்ரியேட் பண்ணி பாருங்கள். இல்லை பாட்டம் லிங்க்குன்னு கொடுத்தோம்னா இங்கே ஃபுட்டர் லிங்க் க்ரியேட் ஆகிட்டு அதுலேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணிவிட்டு இந்த பேஜஸ் பற்றி ஃபுல் ஐடியாவோட நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வாங்க, பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.